எனக்கு மகாகாளி வரம் அளித்துள்ளார் மகாதேவா. என்னை ஒரு குமரி பெண் தான் அழிக்க வேண்டும் மகாதேவா. என்னை காப்பாற்றுங்கள் மகாதேவா. என்னை கிருஷ்ணாவிடமிருந்து காப்பாற்றுங்கள். இன்று நான் உன்னை அழிப்பதை எவராலும் தடுக்க இயலாது பானாசுரா. தாங்கள் கூறுவதை புரிந்து கொள்ள இயலவில்லை தாயே. தலை மற்றும் எண்ணங்களின் தொடர்புடைய சக்தியை ஏற்படுத்திவிட்ட பிறகு நாங்கள் பாலினத்துடன் இணைந்து சக்தி பீடங்களை நாங்கள் ஏற்படுத்தியாக வேண்டும். அதனால்தான் நாங்கள் இங்கு வந்தோம். இங்கு வருவதற்கு முன்பு வேறு எந்த பாகங்கள் எங்கு தொடர்புடைய சக்தி பீடங்களுக்கு சென்றிருக்க வேண்டும். இதயம். இதயமா? இன்றே எனது யாகம் முடிவடையும். இன்று ஒவ்வொரு தேவனும் என்னுடைய யாகத்திற்கு பலியாவார்கள். இன்று மூவுலகின் அரசன் அல்ல, அனைத்து படைப்பிற்கும் தலைவனாகி விடுவேன் நான். தாரகாசுரா! இந்திரனின் வஜ்ராயுதமும் என்னிடம் வந்துவிட்டது. அனைவருமே அவரவர் இல்லங்களுக்கு பாதுகாப்பாக செல்வர். ஆயினும் உன்னுடைய அழிவென்பது உறுதியாகிவிட்டது பானாசுரா. ஏனெனில் பார்வதியின் மறுபிறவி என்பது எக்கணமும் உருவாகலாம். அதை நீ உணர்ந்து அச்சம் கொள்ளும் தருணம் உருவாகும். இனி நான் நேரடியாக சென்று பார்வதியின் மறுபிறப்பை தடுப்பேன். இப்பொழுது நடப்பதை பார்த்தால், இல்லை, அப்படி நடக்கக்கூடாது. பார்வதி தேவி என்னை அழிக்கும் உருவமாக வடிவெடுக்க கூடாது. நிச்சயமாக நடக்காது. தமையா, தாயார் அவதரித்து விட்டார்கள். என்னால் இனியும் காத்திருக்க இயலாது. நான் தாயாரை சந்திப்பதற்கு மிகவும் ஆவலாக உள்ளேன். உன்னுடைய பணி இன்னும் முழுமையடையவில்லை. இந்த சக்திகளை ஒன்று திரட்டி பார்வதி தேவியின் உடலை நீ ஏற்படுத்திவிட்டாய். ஆனால் அவரது சக்தி மற்றும் எண்ணம் இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை. அதன் பிறகே அவர் மகாகாளியாக வடிவெடுப்பார். பானாசுரனை கட்டுப்படுத்த முடியவில்லை. காலம் குறைவாக உள்ளது. அதனால் நீங்கள் இருவரும் உடனடியாக உங்கள் வேலைகளை தொடங்கியாக வேண்டும். நீங்கள் இருவருமாக இணைந்து 3 சக்தி பீடங்களை உருவாக்கிவிட்டீர்கள். நானும் முற்படுவேன். கன்னி குமரியானவள் தனது நிலையை மாற்றிக்கொண்டு ஆலயத்திற்குள் செல்ல வேண்டியது அவசியம். அப்படி என்றால் சதிதேவியின் கால்கள் இருக்கும் சக்தி பீடத்திற்கு நாங்கள் இருவரும் உடனடியாக சென்றாக வேண்டும். ஒன்றை நினைவில் கொள், உனது அன்னைக்கு இச்சமயம் எதுவும் நினைவில் இல்லை. எனவே அதற்கான பதிலை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களுக்கு அனைத்தும் நினைவில் உள்ளதல்லவா? வாங்கள் தமையா, நாம் ஜெகநாதர் ஆலயத்திற்கு செல்வோம். நான் பானாசுரன். இத்தனை வருடம் புரிந்த கடும் தவத்தினால் கிடைத்த
அனைத்து சக்திகளையும் இப்பொழுது அழைக்கிறேன். மேலும் அந்த சக்திகளின் உதவியுடன் ஒன்றை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை அழிப்பதற்கு பூலோகத்தில் மகாகாளி இப்பொழுது கன்னிக்குமாரியாக எங்கு அவதரித்துள்ளார்? நான் புரியும் தவத்திற்கு சற்றேனும் வலிமை இருந்து தாங்கள் இங்கு வசிக்கிறவர் என்றல்லவா நான் நினைத்தேன். எனது பயணம் இங்கு முடிவடைந்து விட்டதாக தோன்றுகிறது. அப்படியென்றால் நான் உன்னுடைய பயணம் இப்பொழுது தொடங்கிவிட்டது. மகாதேவா, இனி நான் உங்களுடன் தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் தங்களுடன் இணைந்தால்தான் என் சுயத்தை அறிந்து கொள்ள முடியும். கவலைப்படாதீர்கள் தாயே, எங்களிடம் இப்பிரச்சனைக்கான தீர்வும் உள்ளது. எப்படியேனும் நானும் தமையனும் தாயாரை சந்திப்பதற்காக ஆவலாக உள்ளோம். அதனால் நாங்கள் தாயாரிடம் வேறு வடிவத்தில் நாங்கள் சந்திப்போம். நாங்கள் அங்கு சென்று அவருடைய என்னுடைய இந்த ஜென்மம் முழுமையடையாத ஒரு சம்பந்தத்தை பூர்த்தி செய்வதற்காக இல்லை, பல யுகங்களாக இருக்கும் ஒரு சம்பந்தத்தின் உறவுதான் இது. எனக்குள் உங்களுக்கான பாசமும் பக்தியும் அதிகமாக உள்ளது. ஆனால் எனக்குள் என்னை தேடி என்னை தெரிந்து கொள்வதற்கு உங்களின் துணை எனக்கு மிகவும் அவசியம் மகாதேவா. என்னை தேடிக் கொள்வதற்கு நீங்கள் அவசியம் இருக்க வேண்டும் மகாதேவா. எனக்கு காட்சி தருங்கள் மகாதேவா, விரைந்து வாருங்கள். இன்று வரை பார்வதியுடன் எச்சூழ்நிலையிலும் துணையாகவே இருந்துள்ளேன். இன்றும் உனை நாடி உன்னை காணவே வந்து கொண்டிருக்கிறேன் கௌரி. முடிவுதான் ஆரம்பமாகும். இதை நினைவில் கொள். மகாதேவரை அடைவதற்காக இந்த யாத்திரை முடிவென்று கருதாதே. இது மற்றொரு நோக்கத்தின் ஆரம்பமாகவும் இருக்கலாம். நீங்கள் எதற்காக கவலையாக இருக்கிறீர்கள்? இந்திரதேவா, மகாதேவர் தேவி குமாரியை சந்திக்காமல் இருந்தாலும் கூட அதோடு இவை அனைத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் தாயார் தன்னுடைய சக்திகளை உணர்ந்தாக வேண்டும். அதுவே தீர்விற்கான வழியும் ஆகும். இப்பொழுது நானும் கணேசனும் சக்தி பீடங்களை நிறுவும் பணியெல்லாம் விட்டுவிட்டு இங்கு வந்துவிட்டோம். அதோடு தந்தையோடு உரையாடி இதற்கான தீர்வை கண்டுபிடித்தாக வேண்டும். தாங்கள் செல்லுங்கள், இந்த பானாசுரனை நான் பார்த்துக் கொள்கிறேன். தன்னுடைய சக்தியின் ஞானம் பற்றி அறியாமல் இருக்கிறாள். ஓடுங்கள், இல்லை என்றால் பிரளயம் நம்மையும் அழித்துவிடும். தாயே, எனக்கு மிகவும் பயமாக உள்ளது. என் தமையன் வாசுகியிடம் அழைத்துச் செல்லுங்கள். மகளே, பயம் கொள்ளாதே. வாசுகி நிச்சயமாக வருவார். வா, செல்லலாம்.